என்னவா செல்லக்குட்டிக்கு? ஆ? என்ன உங்க அப்பா கிளம்பி இருக்க சொல்லிட்டு இம்பட்டு நேரம் ஆகுது, இன்னும் ஆளையே காணோம் பாத்தீங்களா? எல்லாம் பேசுறீங்களா? அம்மா கிட்ட பேசுறீங்களா? அம்மா சொல்லுங்க, அம்மா சொல்லுங்க. என் செல்லக்குட்டி, என் தங்கம், என்னவா குட்டி பிள்ளைக்கு? ஹாய். பாப்பா, என் தங்க செல்லம், செல்லத்துக்கு நான் பேர் வைக்க போறோமா? என்ன பேர் வைக்கணும் செல்லத்துக்கு? ஆ, செல்லக்குட்டி. எல்லாரையும் கூப்பிட்டு செல்லத்துக்கு பேர் வைப்போம், சரியா? மகா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அதை எப்படி சொல்றதுன்னு தான் எனக்கு தெரியல. என்னக்கா, என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, பரவாயில்லக்கா. வெளியே கிளம்பிட்டியோ? ஆமாக்கா, அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்ததும் வெளியே கிளம்புறோம். என்னன்னு சொல்லுங்கக்கா. உன் தங்கச்சி பேசுறது எதுவுமே சரியில்லை மகா. நேத்து ஜேம்ஸ தூண்டி விட்டுருக்கா. அவன் வந்து எங்ககிட்ட இந்த வீட்டை அவன் பேர்ல எழுதி கொடுக்க சொல்றான். அவன் பெங்களூர் வீட்டை எங்களுக்கு தர்றானா. நான் சத்தம் போட்டு அனுப்பிட்டேன். எனக்கு சங்கடமா இருக்கு. ஜேம்ஸ் இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துக்கிட்டே கிடையாது. ஆனா இப்ப முறையா அண்ணங்கிட்டயே எனக்கு எழுதி கொடுக்குறியான்னு கேட்குறான்னா உன் தங்கச்சி தான் எல்லாத்துக்கும் காரணம். சாரிக்கா, முதல்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவ தான் எல்லாத்துக்குமே காரணம். அவ இந்த மாதிரி நடப்பான்னு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் அவ ஜேம்ஸை தூண்டி விடுவான்னு நான் எதிர்பார்க்கலக்கா. நீ ஜாக்கிரதையா இரு மகா. அவ ஒன்னையும் விட்டு வைக்க மாட்டான்னு தோணுது. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற கதையா அவ ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு என்னால யூகிக்க முடியல. ஆனா இந்த குடும்பத்தை ரெண்டாக்கிடுவான்னு தோணுது. ஜேம்ஸ் பாவம், இது வரைக்கும் அவன் எங்ககிட்ட எதிர்த்து எதையுமே பேசினது கிடையாது. அவன் எதுக்குமே ஆசைப்பட மாட்டான். எதுனாலும் அண்ணனுக்கு கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனா இப்ப முறையா என் பொண்டாட்டி ஆசைப்படுறா, அதனால அந்த வீட்டை எனக்கு எழுதி கொடுங்கன்னு கேட்குறான். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் நேத்து சத்தம் போட்டு அனுப்பிட்டேன். ஆனா அவன் மறுபடியும் இதுக்காக மாமா கிட்ட போய் பேசுவான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ மகா. உன் தங்கச்சியை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணு. எனக்கு உங்க நிலைமை புரியுதுக்கா. இவ்வளவு நாளும் பொறுத்துக்கிட்டீங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நான் எப்படியாவது சரி பண்றேன். அவளுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும். கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா. சரி மகா, எதுனாலும் பார்த்து செய். ஜாக்கிரதையா இரு, சரியா? கவலைப்படாத, எல்லாமே நல்லதா நடக்கும்னு நம்புவோம். தேங்க்ஸ்க்கா, நான் பாத்துக்கிறேங்க்கா, கவலைப்படாதீங்க. சரி மகா, நான் வரேன். சரிக்கா. பட்டுக்குட்டி, தங்கக்குட்டி, ரெட் கலர் ட்ரெஸ்ல அப்படியே தேவட மாதிரி சூப்பரா இருக்கீங்க தெரியுமா? என்ன மகா சித்தி, எங்க அம்மா இங்க வந்துட்டு போட்டு என்னை பத்தி ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு வந்துச்சா? ஆமா ஆமா, உன்னை பத்தி தான் இம்பட்டு நேரம் கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு போறாங்க. நீ ஒழுங்காவே படிக்க மாட்டேக்கியா, சேட்டை பண்ணுதியா, அப்புறம் பாப்பா கிட்ட அடிக்கடி சண்டை போடுறியா. அதான் இனி இந்த குட்டி பாப்பாவை உன்கிட்ட கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு போறாங்க. நான் சேட்டை பண்றேன்னு அம்மா சொல்லிட்டு போடா. நான் இது வரைக்கும் சேட்டை பண்ணதே இல்லையே. ஜாக்சன் சேட்டை பண்ணானு யாராவது சொல்லுவாங்களா? என்ன சித்தி நீ வேற போட்டு கேட்டிருக்க. எங்க அம்மா கிட்ட சண்டை போட வேண்டாமா? ஓ, அது வேறயா? அப்ப ஜாக்சன் சேட்டை பண்ணதே கிடையாது, அப்படித்தானே? சச்சோ, ஒருவேளை நான் அந்த மீரா பிள்ளைட்ட நோட்டை புடுங்கி நீ எல்லாருக்கும் அடியில கொண்டு வச்சோமே, அது தெரிஞ்சு போச்சா? இல்ல கவிதாட்ட கேக்க புடுங்கி தின்ட்டு சண்டை போட்டோமே, அது தெரிஞ்சு போச்சா? என்ன தெரிஞ்சிச்சுன்னு தெரியலையே. மகா சித்தி வேற குத்து மதிப்புல அடிக்கிறா. ஒருவேளை டீச்சர் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்களோ? ச்சே, சரியான கம்ப்ளைண்ட் பாக்ஸா தான் இருப்பாங்க போல. ஏன்டா இப்படி சின்ன சின்ன பிள்ளைங்க ஸ்கூல்ல சண்டை போடுறதெல்லாம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்களோ தெரியல. முதல்ல இந்த போனை எவன் கண்டுபிடிச்சானோ தெரியல. ஏன்டா இப்பெல்லாம் பண்றாங்களோ தெரியல. என்ன சித்தப்பா, பையன் கையமா வந்திருக்க? பையனோட ஈயா பலகாரம் வச்சிருக்கியா? ஆமாடா, பலகாரம் தானே நிறைய வச்சிருக்கேன். டேய், இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க, அங்க உங்க அம்மா பாலை கையில வச்சுட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. சச்சோ, சொல்லாம வந்துட்டனே. சரி, நான் போய் பாலை வெடுக்குன்னு குடிங்க குடிச்சிட்டு வரேன். நீ எங்கேயோ வெளிய கிளம்பிட்ட போல. சீக்கிரமா போயிட்டு சீக்கிரமா வா சித்தப்பா. சரிடா. ஓய், நீ என்ன அப்படியே சேல மாதிரி நின்னுட்டு இருக்க? என் மகளை கிளப்பியாச்சா? என்ன கிளம்பலாமா? எம்புட்டு நேரம் சரியான அழுதாங்க வந்து அப்படியே கிளம்பியாச்சான்னு கேக்குறீங்க? ஏங்க, அரை மணி நேரத்துல வரீங்க, 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. லேட்டா வந்துட்டு கேள்வியா கேக்குறீங்க? சாரி மகா, நம்ம கல்யாணத்துக்கு யாருக்குமே பார்ட்டி கொடுக்கலையா, அததான் அவசர அவசரமா முடிச்சுக்கிட்டேன். உன் பொண்ணுக்கு பேர் விட போற. இப்ப இந்த ஃபங்க்ஷனை பெருசா வைக்கணும்னு எல்லாவனும் தொந்தரவு பண்ணிட்டானுங்க. அதான் வர லேட் ஆயிருச்சு. வா மகா, கிளம்புவோம். அத்திட்டி மாமாட்டையும் சொல்லிட்டு அப்படியே வள்ளியக்காவையும் பார்த்துட்டு வந்துருவோம். ஏங்க, அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். வள்ளியக்கா வீட்டுக்கு போகும்போது வெறும் கையோட போக முடியாது. ஏதாவது பழமும் கொஞ்சம் ஸ்வீட்டும் வாங்கிக்கிட்டு
வள்ளியக்காக்கு ஒரு சேலையும் எடுத்துட்டு போனுங்க. அதுக்கு என்ன மகா, போற வழியில எடுத்துட்டு போவோம், வா கிளம்புவோம். தேங்க்ஸ்ங்க. ஏய், அதெல்லாம் எதுக்கு, வா கிளம்புவோம். சரிங்க. லூசு கும்பிட்ட, இவன்ட்ட ஒரு காரியத்தை கொடுத்தா அதை இவன் சாதிச்சிருவானா? எங்க சத்தத்தை காணோம், எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டானோ தெரியல. பொண்டாட்டி முகத்துல கூட முழிக்க முடியல. இவனெல்லாம் வச்சுக்கிட்டு காரியத்துக்காகுமா? ச்சே, என்னமோ பெருசா நேத்தே அண்ணக்காரன்ட்ட கேட்டு சாதிச்சுட்டு வரேன்ட்டு போனா, இப்ப வரைக்கும் சத்தத்தை காட்ட காணோம். வரட்டும், என்ன நிலைக்குதான் வாரானு. என்ன ருக்கு, நீ இங்கே வந்து உட்கார்ந்துருக்க? நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் தெரியுமா? ஏங்க எங்கெல்லாம் தேடினீங்க? இல்ல ருக்கு, ரூம்ல பார்த்தேன், உன்னை ஆளை காணும். அப்புறம் கிச்சன்ல போய் பார்த்தேன், அங்கேயும் காணும். மாடியில போய் பார்த்துட்டு வரேன், அங்கேயும் இல்ல. சரி, இங்க வந்து பாப்புன்னு பார்த்தா நீ இங்க வந்து உட்கார்ந்துருக்க. அதை விடுங்க. நேத்தே உங்க அண்ணன் கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்களே, என்னங்க பேசுனீங்களா? சத்தத்தையே காணோம். என்ன முழிக்கிறீங்க? பேசுனீங்களா பேசலையா? அப்போ பேசிருக்கீங்க அப்படித்தானே? என்னங்க உங்க அண்ணன் சமைச்சிட்டாங்கல்ல? ஏங்க இந்த வீடு நமக்கு தானே? நம்ம குழந்தை இங்க பிறக்கும் போது இந்த வீடு நமக்கு தான், அப்படித்தானே? ஐயோ ருக்கு, நீ வேற. அண்ணன் எதுக்குமே சம்மதிக்கல, சத்தம் போட்டுட்டான் தெரியுமா? நான் எதிர்பார்க்கவே இல்ல. அண்ணன் மட்டுமா, அண்ணியும் சேர்ந்துக்கிட்டு கண்டபடி வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டாங்க தெரியுமா? அண்ணி இப்படி பேசுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ருக்கு. என்னங்க, ஆனா நான் எதிர்பார்த்தேங்க. உங்க மேல யாருக்குமே பாசம் கிடையாது, நீங்க தான் அப்படி நினைக்கிறீங்க. இங்க யாருமே உங்களை விட சொத்து தான் பெருசா நினைக்கிறாங்க. அப்படி உங்களை பெருசா நினைச்சிருந்தா இந்த வீட்டை உங்களுக்கு எழுதி கொடுத்திருப்பாங்கல்ல? ஏங்க அவ்வளவுக்கும் நீங்க கடைக்குட்டி தம்பி. எல்லாரும் உங்க மேல உண்மையிலே பாசமா இருக்கணும்ல? எல்லாரும் நடிக்கிறாங்கங்க. இங்க காசு பணம் தான் எல்லாருக்கும் முக்கியம். நீங்க நினைக்கிற மாதிரி பாசமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னடி சொல்ற? அப்படியெல்லாம் இல்ல ருக்கு. ஆமாங்க, நான் சொன்னா மட்டும் என்ன கேட்க போறீங்க? எதையோ பண்ணுங்க, எனக்கு என்ன? உங்களுக்கு நான் சொல்றது மட்டும் தான் தப்பா தெரியும். உண்மையை தாங்க சொல்றேன், புரிஞ்சு நடந்துக்கோங்க. இங்க யாருக்கும் உங்க மேல எல்லாம் பாசம் கிடையாது. இங்க எல்லாருக்கும் பணம் தான் முக்கியம். பணம் வந்துட்டா அண்ணன் என்ன தம்பி என்ன. நீங்க இப்ப கூட சொல்றேன், உங்களுக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறேன். நமக்கு எழுதுனதாவே இருக்கட்டும். ஆனா நான் சொல்றத நம்புங்க. உண்மையிலே உங்க மேல அன்பும் காதலும் பாசமும் வச்சிருக்கிறது இந்த வீட்டுல நான் மட்டும்தான். என் குழந்தையும் அதுக்கு அடுத்தபடியா உங்க மேல பாசமா இருப்பா. ஆனா நீங்க நினைக்கிறதெல்லாம் தப்பு. நான் சொல்றத சொல்லிட்டேன், அப்புறம் உங்க இஷ்டம். நான் உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு போய் முருகலா தோசை சுட்டு எடுத்துட்டு வரேங்க. அடிக்க அடிக்க ஆமையும் நகரும்னு சொல்லுவாங்க. எங்க போயிட போறீங்க? கூடிய சீக்கிரம் அண்ணனின் தம்பியும் பிரிக்கிறேன், அப்புறம் தெரியும் இந்த ருக்கு யாருன்னு. என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? ஒருவேளை காசு பணம் தான் எல்லாருக்கும் முக்கியமோ? ருக்கு சொல்றது உண்மையா இருக்குமோ? சேச்சே, அண்ணன் எப்பவுமே நம்மள விட்டு கொடுத்ததே கிடையாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி சொல்லியிருக்கான். என்ன ஏதுன்னு ஜான் அண்ணன் பேசுவோம், அப்பதான் உண்மை தெரியும். டேய் ஜேம்ஸ், என்னடா இங்க இப்படி உட்கார்ந்துருக்க? ஐயோ அப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மாதான் உட்கார்ந்தேன். டேய், எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்டா இப்படி குழம்பிக்கிட்டு இருக்க? பெங்களூர் வீட்டு அண்ணனுக்கு தரதாவும் இந்த வீட்டை உனக்கு எழுதி கொடுக்கவும் அண்ணன் கிட்ட போய் பேசினியாம? அப்பா, அது வந்து ஆமாப்பா, ருக்கு ஆசைப்பட்டாப்பா. டேய், நீ பேசுறது தப்பு. அறிவு கட்டத்தனமா அண்ணன் கிட்ட போய் இப்படி பேசிருக்க. ஒரே நாள்ல உன் பொண்டாட்டிய பத்தி எல்லாம் உனக்கு தெரியுமா? டேய், ஒரு வீட்ல இருந்து 2 மருமக வந்திருக்கா. மகா வேற மாதிரி, ருக்கு வேற மாதிரி. புரிஞ்சு நடந்துக்கோ. அவ சரியில்லை. அவ இந்த குடும்பத்தை கலைக்க நினைக்கிறா. அத நீ புரிஞ்சுக்கணும். என்னப்பா இப்படி எல்லாம் சொல்றீங்க? இப்பதான் அவ மாறி இருக்கா. அவ நல்லவளா என்கிட்ட நடந்துக்கிறா. டேய், அது எல்லாமே போய் நீ பொறுத்திருந்து பாரு, எல்லாம் உனக்கு புரிய வரும். நான் சொல்றத கேளு, புரிஞ்சு நடந்துக்கோ. இங்க பாரு, அவ இந்த குடும்பத்தை கலைக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்கா. என்னப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவ என் பொண்டாட்டி. இங்க பாருடா, நான் உன் அப்பா. நீ சந்தோஷமா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். உன் வாழ்க்கை நாசமா போகணும்னு நான் நினைப்பேனா? இங்க பாரு, புரிஞ்சு நடந்துக்கோ. ருக்கு சரியில்லை, அவளைதான் நான் சொல்லுவேன். அப்புறம் உன் இஷ்டம். என்ன அப்பா இப்படி சொல்லிட்டு போறாங்க? அப்போ நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்க, அப்படித்தானே? உங்க அப்பா சொன்னபடியே நீங்க என்ன சந்தேகப்படுறீங்க, அப்படித்தானே? என்ன ருக்கு, நீ அப்பா சொன்னாருன்னு சொன்னேன். நான் சந்தேகப்படுறேன்னு சொன்னேனா? ருக்கு, உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஆனா அவங்களாம் உன்னை சரியா புரிஞ்சுக்கல. போதுங்க, இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். ஏங்க, எழுதி கொடுத்த சொத்தையும் அவங்க பேர்லயே எழுதி கொடுத்துருங்க. நமக்கு எதுவும் தேவையில்ல. நாம 2 பேரும் வெளியே போய் ஒரு வேலைக்கு போயாது பொழப்ப ஓட்டிக்குவோம். ஏங்க
ஒண்ணுமில்லாத சொத்துக்காக என்னை இப்படி தப்பா பேசுவாங்களா? என்ன ருக்கு இப்படி எல்லாம் பேசுற? உன் மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படுதுன்னா அதுக்கு நானும் தான் காரணம். என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை சரியா புரிஞ்சுக்காதனால தானே இப்ப எல்லாரும் உன்னை இப்படி பேசுறாங்க. அப்படியெல்லாம் பேசாதீங்க. உங்களை நினைச்சா எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும் தான் நான் அமைதியா இருக்கேன். இப்ப கூட எல்லாத்தையும் உதறிட்டு நான் வெளியே போக தயாரு. நான் எங்கனாலும் இருந்துக்குவேன். எனக்கு ஒரு பாய்க்கு போதும். கட்டில் மெத்தலாம் தேவையில்ல. ஆனா நீங்க வசதியா வாழ்ந்தவர் என் கூட சேர்ந்து கஷ்டப்படணுமா? நம்ம குழந்தை அனாதையா யாரும் இல்லாம அப்படி பெருக்கணுமா நினைச்சுதான் அமைதியா இருக்கேன் தெரியுமா? வருத்தப்படாத இருக்கு. நீ கஷ்டப்படுறது பார்த்தா எனக்கு மனசு சங்கடமா இருக்கு. நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என் அக்கா தான். உங்க அண்ணனும் என் அக்கா சொல்றதுக்கெல்லாம் சரி சரின்னு கேக்குறாரு தெரியுமா? என் ஆபீஸ்ல இருந்து நிப்பாட்டினது கூட என் அக்கா தான். அப்புறமா ஆபீஸ்ல வேலை செய்யறாள ரீட்டா, அவ சொன்னா தெரியுமா? நான் தான் யாருக்கிட்டையும் சொல்லாதடின்னு சொல்லிட்டேன். என்ன ருக்கு சொல்ற? ஆமாங்க, எல்லாமே என் அக்காவால தான் இப்படி நடக்குது. இப்ப கூட பெரிய மாமாட்ட அவ தான் பேசியிருப்பா. எனக்கு எதுவும் கொடுக்க கூடாதுன்னு அவ சொன்னதுனாலதான் பெரிய மாமா இந்த வீட்டை தர மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க தெரியுமா? இப்பவும் சொல்றீங்க எனக்கு இந்த பணம் காசெல்லாம் தேவையில்ல. எனக்கு எதுவுமே வேண்டாம். உங்க அன்பு மட்டும் இருந்தா போதும். நான் எங்கேயோ இருந்துக்குவேன். நான் வேணா எங்க அம்மா வீட்ல இருந்தே வேலைக்கு போய் குழந்தை பெத்துக்கிறேங்க. நீங்க எங்க இருங்க. என்னால நீங்க கஷ்டப்பட வேண்டாம். என்ன ருக்கு பேசுற? அறிவு கட்டத்தனமா பேசாத. நீ நினைக்கிற எல்லாம் நடக்கும். நான் நடத்துவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. இப்ப கூட ஜான் ரூமுக்கு போயிட்டு தான் வரேன். அவனும் அண்ணியும் எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. வரட்டும், நான் பேசுறேன். இந்த வீடு கண்டிப்பா உன் பேர்ல மாத்துவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத ருக்கு. அது எப்படிங்க கொடுப்பாங்க? அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. என் ஆசையெல்லாம் நான் மூட்டை கட்டி வச்சுக்கிட்டேன். நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஏங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் யாருக்கிட்டையும் பேச வேண்டாம். நீ சும்மா இருக்கியா? பைத்தியம் மாதிரி பேசாத. நீ நினைக்கிற எல்லாமே நடக்கும் ருக்கு. நான் நடத்துவேன். நீ எதை நினைச்சியோ கவலைப்படாத. நீ ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணும். நீ ஏன் பொண்டாட்டி உன்னை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். நான் பெருசா உங்களுக்கு இந்த சொத்து பெருசான்னு பாக்குறேன். ஏங்க இப்பவும் சொல்றேன், என்னால இந்த குடும்பத்துல பிரச்சனை வர வேண்டாம். நான் சொல்றத கேளுங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். நீ பேசாம ஏழ்மை வா, வந்து ரெஸ்ட் எடு. நாளைக்கு காலையில அவங்க எல்லார்கிட்டயும் நான் பேசுறேன். வேண்டாங்க, சொன்னா கேளுங்க. நாம எங்கேயோ ஒரு மூலையில வாழ்ந்துட்டு போலாம். நீங்க சும்மா இருங்க. நீ வாய மூடு இருக்கு. நான் சொல்றதை கேளு. நாளைக்கு ஃபங்க்ஷன்ல எல்லாரும் முன்னாடி நான் பேசத்தான் போறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு நான் பார்க்கத்தான் போறேன். அவங்களுக்கு பணம் முக்கியமா இல்ல நான் முக்கியமானு நாளைக்கு தெரிய வரும். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. எப்படி ஜேம்ஸ வச்சு என்ன அடிக்க பாக்குறீங்களா? எந்த ஜேம்ஸ வச்சு என்ன அடிக்க பாத்தீங்களோ இப்போ அதே ஜேம்ஸ வச்சு நான் உங்களை அடிக்கிறேன்.